இந்த கல்லை வந்து தடை செய்யறதுக்கு காரணம் என்ன? காரணம் என்ன? ஃபேக்ட்ரி இப்போ சாராய கடை யார் வச்சுருக்கா? அரசு வச்சுருக்கு. ஃபேக்ட்ரி ஏறி வச்சுருக்கா? அது அரசு ஆட்சியில் இருக்கிறவங்க தான் வச்சுருக்காங்க. நம்ம கல் கடையை ஓப்பன் பண்ணால் அங்கே படுத்துரும். இதுதான் வேற என்ன. அப்போ கல்லுக்கடை கலப்படம் அப்படிங்காங்க. இப்போ பாலில் கலப்படத்தை தவிர்க்க முடியுதா? பால் உங்களுக்கு ஒரிஜினலாக கிடைக்கா சொல்லுங்கள்? இல்லை, கலப்படம்னா இப்போ நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர்கள் இருப்பாங்க, ஆமாம், இந்த சட்டமன்ற உறுப்பினர் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும்ல, ஆமாம், இப்போ பனையிலேருந்து நேரடியாக இறக்குறது தான் கல் அப்படின்னு தெரியும்ல. நம்ம தெரியும். அப்போ தெரிஞ்சு ஏன் அவங்க மறக்கிறாங்க இந்த கலப்படம்னு சொல்கிற காரணம்? பணம் அண்ணன் சீமான் பணம் ஏறிட்டாரு. 58 வயசுல ஒரு மனுஷன் பணம் ஏறி இந்த அருவாப்பட்டியை போட்டுட்டு முதல்ல 58 வயசுல எவனாலும் நடக்க முடியுமா? இல்லை, அதுவும் நிறைய விமர்சனம். ஒரு மனுஷன் பணம் ஏறி கல்லை இறக்கிட்டாரு. கல்லை இறக்கணும்னா எவ்வளோ விமர்சனங்க பார்த்தீங்களா? ஒருத்தன் வந்து மக்களோடு மக்களாக சேர்ந்து இணையறதுல வந்து எவ்வளோ பொறாம போட்டி, எவ்வளோ பேர் விமர்சனம் வைக்காங்க சீமான் மேலே. கல் இறக்கக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது. எல்லாமே பணம் தான்.